என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒரு முறை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். என் குழந்தையே, இந்த கருப்பன் உன்னோடு நின்று நான் உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உணரத்தான் வேண்டும். எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிட முடியாது. இது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான காரியமும் அல்ல. ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்ற செய்தியை உன்னிடத்தில் நான் சொல்ல ஓடோடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எத்தனையோ விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு கட்டாயமாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நல்லதுதான் நடக்கும் என்பதும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லி இருக்கின்ற வாக்குத்தான். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயத்தை நான் எதற்காக உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? கருப்பா, நல்லது நடக்கும் என்றும் நீதான் சொல்கிறாய், சுற்றி இருக்கும் தீமைகளையும் நீதான் சொல்கிறாய், ஒவ்வொருவரையும் நீதான் இப்படி அடையாளப்படுத்துகிறாய் என்று நீ எளிதாக சொல்லிவிடலாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தில் எப்பொழுதுமே இந்த கருப்பன் உனக்கு சொல்லி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று முழுக்க முழுக்க கவனமாக கேட்டு முதலில் புரிந்து கொள். என்ன நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். நல்லது வேண்டி நான் என்னவெல்லாமும் நடத்த நினைக்கிறேனோ அதை எல்லாமும் இனிமேல் என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி உருவாக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உடனிருக்கும் பொழுது நீ எதையுமே தொலைத்துவிட்டு வருந்தக்கூடாது. இந்த கருப்பன் நான் உன்னோடு வரும்பொழுது நீ எதற்குமே கண்கலங்கி நிற்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நல்லதை நான் சொல்வது போல இனி உனக்கான நன்மைகளினால் இந்த வாழ்க்கையையும் நிச்சயமாக உனக்கு நான் என்னவென்று எடுத்து சொல்லிவிடுவேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக என்னவென்று உருவாக்கி விடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் ஒவ்வொன்றையும் நான் கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு பாடங்களையும் என்னவென்று நான் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். இத்தனை நாளும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால் அடுத்தடுத்து உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி வரும் காலங்களில் உனக்கு சரியாக புரிந்துவிடும். கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கும் எல்லா மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் என் பிள்ளை இனி எந்த இடத்திலும் நீ கதற மாட்டாய். எது நடந்தாலும் நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு தீமைகளையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் கட்டாயமாக உணர்ந்து விட வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே நாம் கவனத்தில் எடுத்து கொண்டோமானால் நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் நமக்கு சரியாகவே என்னவென்று தெரிந்துவிடும் அல்லவா? கருப்பன் இது போன்ற நேரங்களில் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்ற இந்த காலங்கள் இனி ஒட்டு மொத்தத்தையும் உன் வசமாக்கி நான் கொடுக்க வேண்டும். ஒட்டு மொத்த விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. மேலும் பல தேவைகளை உணர்ந்தும் பல சூழ்நிலைகளை புரிந்தும் உனக்கு நான் எப்பொழுதும் போல என்ன கொடுக்க நினைத்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நான் சரியாக உனக்கு கொடுப்பதும், கருப்பன் சொன்னது போல நான் எல்லாவற்றையும் தர நினைத்த பிறகு நான் பலமுறை உனக்கு எச்சரிக்கை செய்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால்
அந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருப்பது இனி என்னவென்று நீ உணர வேண்டும். உன்னோடு நான் இருப்பது நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல எல்லாவற்றிலும் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறதல்லவா? அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கொன்றொன்றாக அடுத்தடுத்த நிலைகளில் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கடந்து உன்னை வரவைக்க நான் முயற்சி செய்யும் பொழுது நீ சட்டென்று ஒன்றுமே இல்லாததாக நீ எல்லாவற்றையும் தேவையில்லாமல் எதிர்த்து நின்று உன் வாழ்க்கையில் நீ எதையாவது இழந்து நிற்கிறாய். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ எப்பொழுதும் உனக்கான மன நிம்மதியை தொலைத்துவிட்டு நிற்கிறாய். இனி என்னதான் நடக்குமோ என்று நானே யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையும் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றால் அத்தனைக்கும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தான் முழுக்க முழுக்க காரணம். அத்தனைக்கும் நீ செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். உனக்கு என்னதான் நடக்கிறது என்பதனை நீ உணரும்போது கருப்பன் சொல்வது எல்லாமும் ஒன்றுதான். எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொடுக்கிறேன். நான் சொல்கின்ற இவரை நீ அனுமதிக்காதே. உன் வீட்டிற்குள் ஒருபோதும் இவர்களுக்கு இடம் கொடுத்து விடாதே என்று கருப்பன் பலமுறை உனக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நான் இத்தனை எச்சரிக்கையை கொடுத்த பிறகும், உனக்கென்று நான் இத்தனை செய்திகளை சொன்ன பிறகும் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ யோசிக்காமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பது நியாயமாகாதல்லவா? நடக்கும் நல்லதற்கெல்லாமும் இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு துணையாக வருவதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றத்திலும் அப்பன் உன்னோடு இருப்பதும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். கருப்பன் உனக்கென வருவதும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே உருவாக்கும் இந்த காலம் இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு மேன்மையை கொடுக்கும். ஒவ்வொன்றிலும் உனக்கு நல்லதொரு திருப்பத்தை கொடுக்கும். எப்பொழுதோ இந்த பிரச்சனைகளை எல்லாமும் நீ தாண்டி வந்திருக்க வேண்டும். எப்பொழுதோ இந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலைக்கு நீ நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஒவ்வொன்றாக என் பிள்ளை நீ கடந்து வர துடிக்கிறாய் என்றால், ஒவ்வொரு விஷயங்களாக என் பிள்ளை நீ தாண்டி வர நினைக்கிறாய் என்றால், இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எது நடந்தாலும் அது உனக்கு சரியானதாகவே மாறும் என்பதனை மறக்காதே. என்னவென்றாலும் ஒவ்வொன்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. யாரிடத்திலும் எந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் நம்மால் பெற முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி நீ புலம்புவதை விடுத்து உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரிந்த நமக்கு நம் மனதில் இருக்கும் விஷயங்களை, நம் மனதில் தோன்றும் விஷயங்களை என்னவென்று யோசிப்பதற்கு நேரமில்லை. நம் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணங்களையும் என்னவென்று புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக நமக்கு நேரமில்லை. எல்லாவற்றிலும் மற்றவர்களின் வார்த்தைகளை மட்டும்தான் நாம் உண்மை என்று நம்புகிறோம். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களை நாம் ஒருபோதும் என்னவென்று ஏற்றுக்கொள்வதில்லை. நம்மை தேடி வரும் ஒவ்வொன்றிலும் நாம் நிலைத்த ஒன்றை நிச்சயமாக பெற்றுவிடுவதில்லை என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் இனியாவது என் பிள்ளை நீ உணர வேண்டும். இனியாவது என் பிள்ளை இதையெல்லாமும் நீ கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னை சுற்றி உனக்கு தரும் எல்லா நிலைகளிலும் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல புரிதலையும் அதிர்ச்சியான சில நம்பிக்கைகளையும் உன்னிடத்திலேயே நான் கொண்டு வந்து நினைக்கிறேன். எப்படியோ இந்த வாழ்க்கை உனக்கு
நீ விரும்புகின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டால் போதும் என்றுதான் என்னுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாமும் நீ அந்த நொடியிலேயே பெற்றுவிடாமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் தேவையில்லாமல் அதிகமாக யோசித்து, உன்னை தேடி வரும் பல உண்மைகளை அதிகமாக சிந்தித்து நீ எதையுமே பெறாமல் போய் விடுகின்றாய். காலம் உனக்கு தரும் பொழுதும் கூட அதை உன்னால் பெற முடியவில்லை என்பதுதான் இந்த கருப்பனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கிறது. இந்த கருப்பன் ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனிமேலாவது நீ முழுக்க முழுக்க இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நீ துணிந்து வர வேண்டும் என்பதனை மறக்காதே. இதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்திருக்க வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. கருப்பனின் துணை ஒன்று போதும் என்று நாம் நினைக்கும் இந்த காலத்தில் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தேவைகளும் உனக்கான தீர்வுகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்திருந்தாலும் சரி, நாம் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல விருப்பங்களை கொடுக்கும் இந்த வாழ்க்கையை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. நல்ல திருப்பங்களை உருவாக்கும் இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதுமே நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து உன்னோடு இருக்கும் இந்த கருப்பனின் அன்பிற்கு நீ மதிப்பு கொடுப்பது உண்மை என்றால், உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இனி நிச்சயமாக ஒரு தீர்வும் ஒரு தெளிவும் உனக்கு பிறக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். எதிலுமே என் பிள்ளை நீ சரியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எனக்கு வேண்டியது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். நம்பி என் பிள்ளை ஏமாந்து நிற்கக்கூடாது. நம்பியதனால் என் பிள்ளை எதையுமே இழக்கக்கூடாது. உன்னை தேடி வந்து வேண்டும் என்றே உன்னிடத்தில் தேவையற்ற விஷயங்களை பேசுகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதையுமே ஒருபோதும் இழந்து விடாதே. உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், உன்னோடு தான் எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால், இனி வரும் நாட்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக புரிய வைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் இருக்கும் பொழுதிலும் என் பிள்ளை இனி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. ஆசைப்பட்டது எல்லாமும் என்னவென்று நாம் எப்பொழுதும் எண்ணி கலங்குவதை விட, நமக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். அதிர்ஷ்ட நேரத்தை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் போல உனக்கு நல்லபடியாகத்தான் தருகிறது என்பதனை மறக்காதே. இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு சொல்லிவிடும் இது போன்ற ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த நாளிலும் இதை எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். ஆசைகள் எவ்வளவோ இருக்கிறது. ஆசைகள் இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ உன்னை சுற்றி வருகிறது. ஆனால் எந்த ஒரு ஆசைகளும் நடக்கவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? எந்த ஒரு ஆசைகளும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல உன் வசமாகவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? என் பிள்ளை, எதையுமே நீ தொலைக்காதே. எதையுமே நீ நிச்சயமாக இழக்காதே. இந்த கருப்பன் நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிவிடும் இந்த விஷயங்களை எல்லாமும் இனி வரும் நாட்களை நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் நாட்களில் கட்டாயமாக இதனை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு இனி உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. கருப்பன் இருக்கின்ற நாள் முதல் என் பிள்ளை இனி எதையுமே எண்ணி நீ பதற வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம்
இனி என்ன நடந்தாலும் அதை உனக்கு நான் அடையாளப்படுத்தாமல் செல்ல மாட்டேன். அதனால் முதலில் உனக்காக இருக்கும் இந்த கருப்பனை முதலில் நீ புரிந்து கொள். கருப்பன் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இந்த கருப்பன் நான் வருகின்ற நாட்களில் இனி என்ன தேவை என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தீர்வுகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் ஒவ்வொரு நாளும் உனக்கே என்று உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தை இனி எப்பொழுதும் போல நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் தோன்றும் இந்த விஷயங்களை நீ வெளியே கொண்டு வர வேண்டும். அப்பன் இருக்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் நீயாக இருந்து உன் வாழ்க்கையை எப்பொழுதும் போல சந்தோஷமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உனக்குள் தோன்றும் எண்ணங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் இனி அத்தனையும் உனக்கே என்று சரியானதை மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கே என்று ஒவ்வொன்றையும் அது சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? எதுவானாலும் உன்னை தொடரும் இந்த நேரம் இனி உன் வெற்றியும் உன்னை பற்றி நிச்சயமாக போற்றி பாட வேண்டும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வெற்றிகள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை சரியான ஒன்றை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. அப்பன் சொன்னது போல முதலாவதாக எதிர்மறையான விஷயங்களை உன் வீட்டிற்குள் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு முக்கியமான இவளை உன் வீட்டிற்குள் ஒருபோதும் நீ அனுமதிக்காதே. உன் வீட்டில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை பார்ப்பதற்காகவே இவள் ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றாள். உன் வீட்டை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் இவள் எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறாள். உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் இதையெல்லாமும் இந்த கருப்பன் நான் நிலைத்த தன்மையோடு உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்வது எல்லாமும் உனக்கு புரிகிறதா? எதிர்மறையான விஷயங்களோடு உன் வீட்டிற்குள் வருகின்ற இவர்களை எல்லாமும் நீ ஒருபோதும் அனுமதிக்காதே. இவர்களை ஒருபோதும் உன் இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து சேர்க்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் யாராக இருந்தாலும் உனக்கே என்று உருவாக்கும் இந்த நேரம், உனக்கே என்று உன்னை தேடி வரும் இந்த நேரம் உண்மையில் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒருபோதும் உன் வீட்டில் நடக்கும் விஷயங்களை நோண்டி துருவி உன்னிடம் கேள்விகளாக இவர்கள் கேட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். உன் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் என்னவென்று கேட்டு உன்னை வேதனைப்படுத்திவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனை எப்பொழுதும் போல உன்னை நான் தேடி வருகின்ற இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு நான் மதிப்பையே கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நல்லதே என்றும் நல்லபடியாக உனக்கு நான் சொல்லிவிடும் இந்த நேரத்தில் இனி அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு சில விஷயங்கள் ஒருவிதமான மனப்புரிதலை நிச்சயமாக கொடுக்கிறதல்லவா? நல்லதை தெய்வம் செய்ய வரும் பொழுது இவர்கள் மீண்டும் மீண்டும் உன் இல்லத்திற்குள்ளேயே வந்து கொண்டிருந்தார்களே, ஆனால் உனக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் இவர்கள் தடுத்து விடுவார்கள். அதற்காகத்தான் அவர்கள் முழு முயற்சியையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை நீ புரிந்து கொண்டால், இதனை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் உன்னை தேடி எல்லா சூழ்நிலைகளிலும் இனி நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். நிச்சயமாக ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு விடுவாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு கருப்பன் சொன்ன வார்த்தைகள் மனதில் பதியும்.
அதுபோலவே இப்பொழுதும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் நல்லபடியாக பதியும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கையோடு இருந்தால் எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.